இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சியை ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவை சேர்ந்த தலைகள் சுக்கு நூறாக ஆக்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சருடைய மகன் தலைமறைவாயிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சருடைய மகள் எழுதிய கடிதம் லீக் ஆயிருக்குது. இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் போடும் சதி திட்டங்கள் என்ன, ஏன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள கட்சிகளை சுக்கு நூறாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள்? அடுத்து வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதற்காகவா, தேர்தலில் பெரும்பான்மை பெறுவதற்காகவா? இது சார்ந்த முழு விவரங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சியை பாஜகவும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த அமைப்பும் சுக்குநூறாக ஆக்கியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், தோளின் மீது ஏறி ஆட்சிக்கு வருவாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை சுக்குநூறாக உடைத்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த சம்பவம் தெலுங்கானால நடந்திருக்கு. தெலுங்கானால பிஆர்எஸ் கட்சியை சுக்குநூறாக உடைக்க அவங்க முன் வந்திருக்கிறாங்க. பிஆர்எஸ் கட்சியோடைய தலைவரும் நிறுவனருமான, இதற்கு முன்னாடி 9 ஆண்டுகள் முதலமைச்சரா பதவி வகித்திருக்கிறார். வேறு யாரும் இல்ல, சந்திரசேகர் ராவ் என்று சொல்லக்கூடிய தலைவர் தான். இந்த தலைவருடைய கட்சியானதுதான் பிஆர்எஸ் கட்சி. கடந்த 9 வருடங்களாக ஆட்சி அமைத்துட்டு வந்தாங்க. இப்ப தோல்வி அடைந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கு தெலுங்கானாவில். 2014 தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்ப காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிட்டு வராங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப அவங்களுடைய மகனை, சந்திரசேகர் ராவோடைய மகன் கேடி ராமராவ் அவருடைய மகன், அவருடைய மகன் தலைமறைவாகி இருக்கிறாங்க. அதை ஆர்எஸ்எஸ் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல பின்னாடி பேசிக்கிறாங்க. என்னன்னா, சந்திரசேகர் ராவுக்கு அவங்களுடைய மகள் கவிதா கடிதம் எழுதி இருக்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இடி வழக்குல சிறைக்கு சென்று இருந்தார்கள். சிறைக்கு சென்று வந்த பிறகு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா, இல்ல பல பேர் நம்ம கட்சியை உடைக்க நினைக்கிறாங்க, நீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்கப்பா. இப்ப அந்த கடிதம் தான் வெளிப்படையாக லீக் ஆனதுக்கு அப்புறம் அந்த லீக் ஆயிருச்சு. அதை பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தலைகளுக்கு தெரிந்து விட்டது. தெரிந்ததுனாலதான் ஒரு சூழ்ச்சமும் ஒரு சதி திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். என்னன்னா, சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய மகன் ஆர்எஸ்எஸ் ஓட தான் கூட்டணி வைக்கணும், பிஜேபியோட தான் சேரணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க மகன் மும்முரமா செயல்பட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய மகள் என்ன சொன்னாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த கட்சியில நான் கூட்டணி வைக்க நினைக்க மாட்டேன். பிஆர்எஸ் கட்சியை அவங்க அப்பாவும் மும்முரமா இருக்கிறாரு, இந்த பாஜகவுடனும் ஆர்எஸ்எஸ் உடனும் நிச்சயமாக கூட்டணி இல்லை அப்படின்னு மும்முரமா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையில தான் சந்திரசேகர் ராவுடைய மகனான ராமராவ் ஆர்எஸ்எஸ் உடன் ஒரு கூட்டணியோ இணைப்பு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற சொல்லும் பொழுது பொதுமக்களால் பெருமனே கண்டிக்கத்தக்கப்பட்டார்கள். என்னன்னா, போயும் பாஜகவுடைய கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு பொதுமக்களால் பலர் குறை சொன்னதனால இவரு இப்ப தலைமறைவாயிருக்கிறார். தலைமறைவான காரணம் காட்டி ஆர்எஸ்எஸ் அமைப்புகளும் பாஜக அமைப்புகளும் அவரை தேடி விளாசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளாசுது மட்டும் இல்லாம, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்குள் உள்நுழைந்து அதை பெரிய பூகமாக வெடிக்கக்கூடிய தருணங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இல்லையா, குடும்பத்துக்கு இடையிலேயே பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்கன்னு பலராலும் பேசப்படுது. மகனுக்கும் அப்பாவுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனையை ஏற்படுத்தி தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அவங்க மகன் அப்படின்னு பலரால பேசப்படுது. இது மட்டும் இல்லாம பல விவகாரத்துல ஆர்எஸ்எஸ் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமா நான் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறேன். பீகார்ல லல்லு பிரசாத் யாதவோடைய மகன் பெண்ணுடன் உறவு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை பிரிக்க பார்த்தாங்க. பீகார் மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு, இனிமேலும் பாஜக ஆட்சி பீகார்ல நிலைக்காது, இனிமேலும் வரவும் விட மாட்டாங்கன்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. இதற்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் கூட பேசியிருந்தாரு. பீகாருக்கு போய் என்னோட உடம்புல ரத்தம் ஓடல, ஆபரேஷன் சிந்தூர் தான் ஓடுது, அந்த மாதிரியான விஷயங்கள் பேசி இருந்தாலுமே பீகார் மக்கள் உஷாராயிட்டாங்க, பாஜகவுக்கு இடமே இல்லைன்னு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் சேர்ந்த குருமூர்த்தி என்பவரால் பாமக கட்சியும் உடைக்கப்பட்டிருக்கிறது. பாமகவுடைய நிறுவனரும் தலைவருமான ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஏற்கனவே சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுன்னு தெரிந்து கொண்டே அவங்க நுழைந்து அவர் கட்சியை உடைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ராமதாஸ் பாஜகவுடைய கூட்டணி வைக்கவே கூடாது
முடியாதுன்னு மும்முரமா நின்னாரு. ஆனா அன்புமணி என்ன சொன்னாரு, பாஜகவோட கூட்டணி தான் வைப்பேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொன்னதுனால இத சாதகமா பயன்படுத்தி கொண்டு இவர்களும் 2 தனித்தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இது மட்டும் இல்லாம குருமூர்த்தி என்பவரால் அதிமுக கட்சி அம்பலமா உடைக்கப்பட்டதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா குருமூர்த்தி அவர்களால் தான் இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி குருமூர்த்தி அதிமுகவில் இருக்கவங்க ஆண்மை இல்லாதவர்கள் விமர்சனமும் செய்திருக்கிறார். பாமக கட்சியும் உடைச்சிட்டாங்க, அதிமுக கட்சியும் உடைச்சிட்டாங்க. நாம நேற்று கூட பார்த்திருப்போம், நாகாலாந்தில் இருக்கக்கூடிய கட்சியை உடைக்க சென்றார்கள், அங்கு பப்பு வேகல. இப்ப தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ் கட்சியை உடைக்கிறதுல மும்முரமா இறங்கி இருக்கிறாங்க. அதாவது எங்கெங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை அதிகமாக வருகிறதோ, எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை அதிகமாக வருகிறதோ அந்தந்த கட்சிகளை குறிவைக்கும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு பலரால் பேசப்படுகிறது. இது இந்த மாதிரி குடும்ப விஷயங்கள்ல தலையிட்டு இல்லையா குடும்ப பிரச்சனைகளை உருவாக்கி எங்கெங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கைகள் அதிகரிக்கிறதோ, எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கைகள் வருகிறதோ அந்த கட்சிகளை உடைக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினர் சேர்ந்தன்னு பொதுமக்களால் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஆக இந்த ஆர்எஸ்எஸ் என்னதான் நினைத்தாலும் தென் இந்தியாவில் காலடி வைக்கவே முடியாது அப்படிங்கிறதுல தென்னிந்தியாவில் காலடி அவங்களால வைக்கவே முடியாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லைன்னு சொல்லலாம். ஏனால் இது தமிழ்நாட்டில் பெரியார் ஆண்ட மண்ணுன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களிலும் அம்பேத்கருடைய அறிவை போதித்துட்டு போயிருக்கிறார், பெரியார் அறிவை போதித்துட்டு போயிருக்கிறார். அந்த வகையில ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் என்ன அவங்களோட தனிப்பெரும்பான்மையா ஆட்சியை பிடிக்க முடியல. அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வராங்க. இப்ப தேர்தல் வேற வரப்போது, எங்கெங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கைகள் அதிகப்படியாக வரப்போதோ அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிற மாதிரி வைப்பாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியவே உடைச்சிருவாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆக கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளும் உஷாரா இருங்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நிதானமா தான் பார்க்கணும். அதிமுக வேற இப்ப பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய நிலைமை என்ன ஆக போதோ. பாஜக தமிழ்நாடே எதிர்த்துட்டு இருக்குது. ஆனா அதிமுக அங்க போய் பாஜகவோட கூட்டணி வைக்கலனா கூட ஏதோ 1-2 சீட்டு தேறி இருப்பார்கள். ஆனால் அவர்களுடன் கூட்டணி வைத்ததனால் எங்க போய் நிற்கிறார்களோ தெரியல. ஆக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி இந்த மாதிரியான கட்சி விவகாரங்கள்ல ஈடுபட்டு கட்சியை சுக்குநூறாக உடைப்பதில் மும்முரமாக இருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரசியல் களத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.